ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குளோபல் ஐடெக் நெட்வொர்க். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் மேனேஜ்மெண்ட் VLAN அப்படிங்கிற கான்செப்டை பார்க்க போகிறோம். மேனேஜ்மெண்ட் VLAன்னா என்ன, அதை எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக நம்ம இப்போ கான்ஃபிகர் பண்ண போகிற லேபோட செட்டப் இந்த செட்டப். இதில் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒரு சர்வர் ரூம் அப்படின்னு ஒரு ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் பிளாக் 1 பிளாக் 2 அப்படின்னு 2 பில்டிங் இருக்குது. இப்போ சர்வர் ரூமில் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, புதுசாக ஒரு சுவிட்ச் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அந்த சுவிட்ச் வந்து L2 சுவிட்ச். இப்போ நான் இந்த சுவிட்சை கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம எதில் ஃபஸ்ட் டைம் கான்ஃபிகர் பண்ணுவோம்னா, ஒரு கன்சோல் கேபிள் எடுத்து நம்ம அதை வந்து கான்ஃபிகர் பண்ணுவோம். கான்ஃபிகர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம இந்த பிசியை அல்லது இந்த பிசி வழியாவோ ஏதோ ஒரு பிசியை நெட்வொர்க் கேபிள் வழியாக அந்த சுவிட்சை எடுத்து கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணுவோம். அப்போ ரெடி பண்ணும்போது என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு VLAN கிரியேட் பண்ணி அந்த VLANக்கு நம்ம வந்து ஒரு IP அட்ரஸ் கொடுப்போம். நம்ம ஒரு VLAN கிரியேட் பண்ணி அந்த VLANக்கு நம்ம IP அட்ரஸ் கொடுக்குறோம். அந்த சுவிட்ச் வந்து L2 சுவிட்சாக இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேனேஜ்மெண்ட் VLAN அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அது என்ன L2 சுவிட்சாக இருந்தால் அதில் ஒரு VLAN கிரியேட் பண்ணி IP அட்ரஸ் கொடுத்தா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக L2 சுவிட்சில் ஒரு VLAN கிரியேட் பண்ணி அதுக்கு IP அட்ரஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த IP அட்ரஸ் ஒரு ரவுட்டிங் பர்பஸ்க்காக யூஸ் ஆகாது. ரவுட்டிங் அப்படிங்கிறது பின்னாடி உள்ள கான்செப்டில் பார்ப்போம். ஜஸ்ட் அந்த சுவிட்சை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு ரிமோட்டில் எடுத்து கான்ஃபிகர் பண்ணுற பர்பஸ்க்காக யூஸ் ஆகுமே தவிர, அது ஒரு நெட்வொர்க்குள்ளே ரவுட்டிங் பண்ணி வேறு டைரக்ஷனுக்குனா போகாது. ஒருவேளை இதே இது L3ல நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு VLAN கிரியேட் பண்ணி அந்த VLANக்கு நம்ம IP அட்ரஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த IP அட்ரஸ் சடனாக என்னவா மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்வே அப்படிங்கிற மாதிரி மாறிடும். இது ஆக்சுவலாக ரவுட்டிங்கும் பண்ணும். அப்போ L2 சுவிட்சில் ஒரு VLANக்கு நம்ம IP அட்ரஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, அதை வந்து மேனேஜ்மெண்ட் VLAN அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். மேனேஜ்மெண்ட் VLAN இருந்தால் மட்டும்தான் நம்ம நெட்வொர்க் வழியாக அந்த சுவிட்சை எடுத்து கான்ஃபிகர் பண்ண முடியும். இதுதான் ஆக்சுவலாக கான்செப்ட். இதை நம்ம லேபில் டைரெக்டாக அப்படியே செஞ்சு பார்ப்போம். பிளாக் 1 என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, VLAN 10 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிற போகிறோம். பிளாக் 2 VLAN 20 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிற போகிறோம். நான் இந்த பிசிக்கு என்னென்ன IP அட்ரஸ்னால் இங்கே வந்து விசுவலாக தெரியுதோ அதைத்தான் நான் உள்ளுக்கு வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். மற்றபடி இந்த சுவிட்சில் எந்த கான்ஃபிகரேஷனும் பண்ணலை. VLAN எப்படி கிரியேட் பண்ணணும், அதே மாதிரி அந்த போர்ட்டில் எப்படி அசைன் பண்ணணும் அப்படிங்கிறதுனா உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அதனால் ஃபாஸ்ட்டாகவே நம்ம போயிடுவோம். நம்ம சர்வர் ரூமில் புதுசாக ஒரு பிசி எடுத்து வச்சுருக்கேன். எதுக்காகனா, இந்த சுவிட்சை ஃபஸ்ட் டைம் கான்ஃபிகர் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஒரு கன்சோல் கேபிளை சுவிட்ச் போர்ட்லேருந்து எடுத்து நம்ம பிசியில் உள்ள சீரியல் போர்ட்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தது எல்லா போர்ட்டும் எதில் இருக்க போகுது, VLAN 1 அப்படிங்கிற போர்ட்டில் இருக்க போகுது. ஓகே, டெர்மினலில் ஓப்பன் பண்ணுறோம். எனேபிள் கான்ஃபிக் டி ஃபஸ்ட்டு பேசிக் செட்டப்னா முடிச்சிருவோம். ஹோஸ்ட் நேம் லேப். இந்த சுவிட்சுக்கு நான் வந்து என்ன செஞ்சுறேன், லேப் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம், எனேபிள் சீக்ரெட். ஒரு சீக்ரெட் பாஸ்வேர்ட் கண்டிப்பாக இருக்கணும், அதை ரெடி பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் யூசர் நேம் GITN, பாஸ்வேர்ட் GITN. இதனால் நம்ம என்ன பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணுறோங்கிறது பழைய வீடியோவிலே பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், கன்சோல் கேபிள் வழியாக நான் இப்போ எடுத்திருக்க இந்த கான்ஃபிகரேஷனே செக்யூராக லாகின் பண்ணுறதுக்கு நான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு என்ன கமாண்ட், lion console 0 login local login synchronize exec timeout 1 minute வச்சுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இன்னமே நம்ம ரிமோட்டில் எடுக்கிறதுக்கு, ரிமோட் மீன்ஸ் என்ன, பிளாக் 1லையோ அல்லது பிளாக் 2ல இருக்கிற ஒரு பிசி வழியாக இந்த சுவிட்சை இதே மாதிரி கான்ஃபிகரேஷன் வியூக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணுவோம், lion vty 02 login local login synchronize exec timeout 1 minute.
ஓகே. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் இன்புட் SSH. ரியல் டைமில் நீங்கள் செய்ய போறீங்கனாலும் இந்த கான்ஃபிகரேஷனில் எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது. SSH தான் வந்து ரொம்ப செக்யூர், அதனால நான் SSH எடுத்துக்கிறேன். டெல்நெட்டை இங்கே யூஸ் பண்ணலை. ஸோ SSH யூஸ் பண்ணுறதுனால நான் என்ன செய்கிறேன், SSH நம்ம தனியாக கான்ஃபிகர் பண்ணணும். அதுக்கு என்ன வேணும், IP டொமைன் நேம் gitn.com. இது எல்லாமே முன்னாடி பார்த்துட்டோம், அதனால நான் கான்ஃபிகரேஷனை மட்டும் வேகமாக பண்ணிட்டு போயிடுறேன். கிரிப்டோ கீ ஜெனரேட் RSA 1024 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துக்கிறேன். IP SSH வெர்ஷன் 2. ஸோ நான் SSHஐயும் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த சுவிட்சோட கான்ஃபிகரேஷன் நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு கன்சோல் கேபிள் வழியாக எடுத்திருக்கேன். அதனால் எனக்கு என்னென்னா இந்த சுவிட்சுக்கு ஒரு IP அட்ரஸ் தேவையில்லை, ஒரு சாஃப்ட்வேர் வழியாக நான் எடுத்துட்டேன். இன்னமே நான் பிளாக் 1ல் இருந்தோ அல்லது பிளாக் 2ல் இருந்தோ நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா எனக்கு இந்த சுவிட்சுக்கு ஒரு IP அட்ரஸ் வேணும். இப்போ நம்ம பிளாக் 1 என்ன செய்ய போகிறோம், VLAN 10ம் பிளாக் 2 வந்து VLAN 20 அப்படிங்கிற மாதிரி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட் ஸோ VLAN அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போதைக்கு VLAN 1 தவிர வேறு எந்த VLANம் கிடையாது, எல்லா போர்ட்டும் VLAN 1ல் இருக்குது. நான் என்ன செய்கிறேன், 2 டிபார்ட்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறேன். VLAN 10 நேம் வந்து பிளாக் 1, VLAN 20 நேம் பிளாக் 2. ஸோ 2 VLAN கிரியேட் பண்ணிட்டோம். போர்ட் நம்பர் 1 and 2 வந்து VLAN 10ல் இருக்க போது, 3 and 4 வந்து 20ல் இருக்க போது. அதையும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் FA0/1 to 2. சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ், சுவிட்ச் போர்ட் ஆக்சஸ் VLAN 10, ஸ்பேனிங் ட்ரீ போர்ட் ஃபாஸ்ட். நெக்ஸ்ட்டு 20 ரெடி பண்ண போகிறோம். இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் FA0/3 to 4, switch port mode access, switch port access VLAN 20. நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், ஸ்பேனிங் ட்ரீ போர்ட் ஃபாஸ்ட். ஸோ இப்போ எல்லாமே நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நான் VLAN 10க்கு ஒரு IP அட்ரஸ் நான் கொடுத்துட்டேன், VLAN 20க்கு ஒரு IP அட்ரஸ் கொடுத்துட்டேன்னா, பிளாக் 1ல் என்ன செய்வோம் அப்படின்னா, VLAN 10க்கு நான் என்ன IP அட்ரஸ் கொடுத்துருக்கனோ அதை ரெஃபர் பண்ணி உள்ளுக்கு நம்ம வந்து இந்த சுவிட்சை கான்ஃபிகர் பண்ணுவோம். VLAN 20க்கு ஒரு IP அட்ரஸ் கொடுத்துட்டேன்னா, பிளாக் 2ல் போகும்போது VLAN 20க்கு நான் என்ன IP அட்ரஸ் கொடுத்துருக்கனோ அதை ரெஃபர் பண்ணி நான் என்ன செய்வேன்னா உள்ளுக்கு லாகின் பண்ணுவேன். ஓகே, அதை இப்போ என்ன செய்ய போகிறோம், அந்த கான்ஃபிகரேஷனுக்கு வரோம். இன்டர்ஃபேஸ் VLAN 10. இதுக்கு நான் என்ன IP அட்ரஸ் கொடுக்குறேன்னா, ஆக்சுவலாக இன்டர்ஃபேஸ் VLAN 10 நான் கொடுத்த பிறகு சேஞ்ச்டு ஸ்டேட் டு அப் அப்படிங்கிற மெசேஜ் வருதான்னு பாருங்கள். பேக்கெட் ட்ரேசரில் வரும். ஒருவேளை நீங்கள் GNS3 அல்லது EV என்ஜினில் செய்யும்போது என்ன வரும் அப்படின்னா, இங்கே டவுன் அப்படின்னு காட்டும். டவுன் இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் நோ சட் அப்படிங்கிற கமெண்டை வந்து அதோட சேர்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறங்க. ஓகே, இங்கே நான் என்ன செய்கிறேன்னா ஒரு IP அட்ரஸை அசைன் பண்ணுறேன். IP அட்ரஸ் 192.168.1.10 255.255.255.0 எக்ஸிட். அதே மாதிரி இன்டர்ஃபேஸ் VLAN 20, இந்த இன்டர்ஃபேஸுக்கு நான் ஒரு IP அட்ரஸ் அசைன் பண்ணுறேன். IP அட்ரஸ் 192.168.2.10 255.255.255.0 முடிஞ்சு. டூ ரைட் கமாண்டை சேவ் பண்ணிக்கிறேன். மொத்தமாக நமக்கு இப்போ இந்த கான்செப்டுக்கு என்ன பார்க்க வந்தோமோ அதுக்கானது எல்லாமே முடிச்சிட்டேன். இப்போ நான் இன்டர்ஃபேஸ் VLAN 20, இன்டர்ஃபேஸ் VLAN 10 இது ரெண்டுக்கு நான் IP அட்ரஸ் அசைன் பண்ணியிருக்கேன். இந்த IP அட்ரஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் IP அட்ரஸ், மேனேஜ்மெண்ட் VLAN IP அட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இது மேனேஜ்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் கான்செப்டில் என்ன செய்வோம்னா, L3 சுவிட்சை வச்சு பண்ணுவோம். அப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரவுட்டிங்க்கு உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு தெரியும். ஓகே,
இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னா நேராக வந்து பிளாக் 1 அப்படிங்கிற பில்டிங்க்கு நான் போகிறேன். அங்கே நான் ஒரு பிசியை ஓப்பன் பண்ணுறேன். இந்த பிசியோட ஐபி அட்ரஸ் 192.168.1.1. ஆக்சுவலாக இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இன்டர்ஃபேஸ் VLAN 10. இதுக்கான ஐபி அட்ரஸ் வந்து 192.168.1.10. அதே மாதிரி 20க்கு என்ன கொடுத்துருக்கோம், 2.10. ஆக்சுவலாக 1.10 அப்படிங்கிற ஐபி அட்ரஸ் எங்கே அசைன் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட் நம்பர் 1 அண்டு போர்ட் நம்பர் 2ல் இந்த ஐபி அட்ரஸ் அசைன் ஆகிருக்கும். 2.10 அப்படிங்கிறது போர்ட் நம்பர் 3 அண்ட் 4ல் வந்து அசைன் ஆகிருக்கும். இப்போ நான் என்ன செய்கிறேன், 1.1 அப்படிங்கிற பிசியை ஓப்பன் பண்ணுறேன். ரன் கமாண்டுக்கு போகிறோம். ரியல் டைமில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா புட்டி சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி அதில் SSH வழியாக போவோம். இதில் கமாண்ட் என்ன அப்படின்னா SSH -L யூசர் நேம் வந்து GITN, அதுக்கப்புறம் VLANக்கு நம்ம கொடுத்த ஐபி அட்ரஸ் மேனேஜ்மெண்ட் ஐபி அட்ரஸ் 192.168.1.10. பாஸ்வேர்டு கேட்குது, பாஸ்வேர்டும் GITN, எனேபிள் சீக்ரெட் பாஸ்வேர்டு SEC. ஸோ உள்ளுக்க நான் வந்துட்டேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம், பிளாக் நம்பர் 1. அங்கே நான் VLAN 10க்குள்ளே ஐபி அட்ரஸை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கேருந்து என்னால் சுவிட்சை வந்து கான்ஃபிகர் பண்ண முடியுது. அங்கே சம் ஒர்க்கான முடிச்சுட்டு அப்படியே வந்து பிளாக் 2க்கு வரேன். பிளாக் 2ல் உள்ள பிசி 1.20. இங்கே நான் தப்பாக போட்டேன். இங்கே நம்ம என்ன செய்கிறோம்னா 2.1ன்னு மாற்றிக்கிறோம். ஆக்சுவலாக நெட்வொர்க்கே வந்து வேற இல்லை, பழைய கான்ஃபிகரேஷன் அப்படியே வச்சுட்டேன். 2.2 2.1 2.2. ஓகே, பிளாக் 1 வந்து 1. சீரீஸ், பிளாக் 2 வந்து 2. சீரீஸ். பிளாக் 1ல் நம்ம 192.168.1.10 அப்படிங்கிற ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம பிளாக் 2ல் 2.1 பிசி எடுத்துக்கிறோம். இங்கேருந்து நான் சுவிட்சை வந்து கான்ஃபிகர் பண்ணணும். கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு வந்துட்டு SSH -L GITN 192.168.1.10. 1.10 அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VLAN 10ஓட ஐபி அட்ரஸ். VLAN 10ஓட ஐபி அட்ரஸ் எந்தெந்த போர்ட்ல என்ன அசைன் ஆயிருக்குன்னா 0/1 அண்ட் 0/2. இப்போ நம்ம இருக்கிறது 0/3ல் இருக்கோம். 0/3ல் என்ன ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிருக்கும், 2.10 தான் அசைன் ஆயிருக்கும். ஸோ நான் ராங்கான ஐபி அட்ரஸை கொடுக்குறேன், VLAN 10ஓட ஐபி அட்ரஸை கொடுக்குறேன். நமக்கு ரிசல்ட் வராது. ஓகே, இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ப்ராப்பராக 2.10 அப்படிங்கிற ஐபி அட்ரஸை கொடுக்குறேன். இப்போ நமக்கு என்ன கேட்குது, பாஸ்வேர்டு என்ன, GITN எனேபிள் SEC. ஓகே, ஆக்சுவலாக இதுதான் மேனேஜ்மெண்ட் VLAN. நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம இது L3 சுவிட்சில் வந்து பண்ண போகிறோம். L3 சுவிட்சில் பண்ணும்போது இது வந்து மேனேஜ்மெண்ட் VLAN-ஆக யூஸ் ஆகுதா அல்லது வேறு பர்பஸ்க்கு யூஸ் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச்.